ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பழங்காலத்து காயின்லேயும் ரொம்பவே ஒரு சூப்பரான காயின்னு சொல்லலாம். இதில் எக்கச்சக்கமான வருஷம் சூப்பரான ரேட்டுக்கு போது ரொம்பவே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஒரு பழங்காலத்து 50 பைசா காயினை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சின்ன வீடியோ தான், ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். அதனால் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த காயின்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா விற்றுக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த காயின் இவ்வளோ ரேட்டு போகுங்கிறதே தெரியாமல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துக்கலாம். காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அசோக சின்ன சைஸில் இருக்கும். ஏன்னா நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க. காயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஃப்ளவர் டிசைன் மாதிரி சின்ன ட்ரீஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர், அதை வந்து சுற்றியும் கொடுத்துருப்பாங்க. அசோக சின்னம், அதுக்கு சைடில் இந்தியாங்கிற வார்த்தை இங்கிலீஷ்லேயும், அதுக்கு சைடில் பாரத்துங்கிற வார்த்தை ஹிந்திலையும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு காயினோட இமேஜ். இப்போ காயின்ஸ் வந்து பேக் சைடு திருப்பிக்கலாம். காயின்ஸில் டினாமினேஷன் நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. காயின்ஸ் வந்து கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் பைசேங்கிற 50 பைசேங்கிற டினாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இருக்குது. அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பைசேங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. பின்னாடி சைடில் பார்த்தா அதே சைடு மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய டிசைன் இருக்குது. காயினோட டிசைன்லாம் கிட்டத்தட்ட பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேராக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ காயின்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த காயினை 1984 1990 வரைக்கும் தொடர்ந்து அச்சடித்து வெளியிடுறாங்க. அதில் எந்தெந்த மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல் டைப்பு, சரிங்களா. இந்த காயின் வந்து காந்தத்தில் வச்சிங்கன்னா ஒட்டாது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் வந்து காயின் இருக்கும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 mm. ஷேப் வந்து சர்க்கிளில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்த்துட்டோம். எந்தெந்த வருஷம்லாம் என்ன ரேட்டுக்கு போகுது, அது எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 1984 1985 இது மாதிரி ஏகப்பட்ட வருஷத்தில் வந்து அச்சடிச்சிருக்காங்க. இதில் ரொம்பவே ரேட் அதிகமாக போகக்கூடிய காயின்ஸை பற்றி ஃபஸ்ட் எடுத்த ஒன்று பார்த்துடலாம். 1989, சரிங்களா. 1989 பாம்பே மின்ட்டு காயின், சரிங்களா. பாம்பே மின்ட்டு காயின் இருந்துச்சுன்னா ஒரு காயினுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 3000 வரைக்கும் கிடைக்கும், சரிங்களா. இது ரேர் கலெக்ஷனில் வருது. அதனால் பாம்பே மின்ட் இருந்துச்சு அப்படின்னா 3000 உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1988, சரிங்களா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நொய்டா மின்ட்டு, சரிங்களா. 1988 நொய்டா மின்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3200 வரைக்கும் கிடைக்கும். யூஎன்சி கண்டிஷன் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா. இதுக்கடுத்து ஒரு சூப்பரான காயின்னா 1989, சரிங்களா. அந்த வருஷம் காயின் வந்து ஹைதராபாத் மின்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு காயின் 600 வரைக்கும் கிடைக்கும். நல்ல கண்டிஷன் காயின். இப்போ நான் சொன்னேன் இந்த வருஷம் காயின்லாம் வச்சுருந்தீங்கன்னா இதோட ரேட்டு வச்சு நீங்கள் நேரடியாக நம்மகிட்டே விற்றுக்கலாம். எப்படி விற்கிறது நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது வருஷம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பார்ட் 2 வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இந்த காயின்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க கையில் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த காயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் போட்டு விடுங்க. அப்படின்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த காயின்ஸை விற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.